1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது ஒரு சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். 37 மிஷனரிகள் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணி செய்து வருகிறார்கள். நம் இந்திய தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நம் தலைமுறை காணட்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சிலருக்கு நிகழ்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்த ஒரு பயம். ஏன் சிலருக்கு வேலையை குறித்தே ஒரு பயம் இருக்கும். சிலருக்கு தங்களுடைய பாஸை பார்த்துட்டா ஒரு பயம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், படிக்கிற பிள்ளைகள் கை தூக்குங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப குட்டி பிள்ளைகள் தான் இருக்கிறீங்கல்ல. எக்ஸாம் டைம்ல சில பிள்ளைகள் கால் கூட பண்ணி அங்கிள் பயமா இருக்குது அங்கிள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்படி பயம் என்பது பலருடைய வாழ்க்கையில அல்லது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. ஏன் சில பெண்களுக்கு காக்ரோச்சை பார்த்தாலே, திடீர்னு காக்ரோச்சை பார்த்தாங்கன்னா அது கத்தி ஊரையே கூட்டுறவங்களும் உண்டு இல்ல. ஆமா, பள்ளி அங்க ஓடிச்சுன்னா இங்க ஓடுற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்ல. ஆமா. சோ இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் என்பது குடிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பயம். அப்ப இந்த பயம் உண்மையாகவே மனுஷனுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னா, தீமையான பயம் நமக்கு தேவையில்லை. தெய்வீக பயம் நமக்கு அவசியம் இல்ல. தெய்வத்தை குறித்த ஒரு பயம் நமக்கு வேணும். பெரியவர்களை குறித்த ஒரு பயம் நமக்கு வேணும். சரிதானா? ஆனா இங்க அதை பற்றி சொல்லவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் என்றால் இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் வியாதியை குறித்து நமக்கு ஒரு பயம் வரலாம். கொரோனா நாட்கள்ல பயந்து போயிட்டு நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். வெளியே வரவும் முடியாது. இன்றைக்கு கொரோனாங்கிற இது இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த பயத்து நிமித்தம் மாஸ்க் போட்டுட்டு சுத்துறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஆமா. சோ அப்போ பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் என்ன நடக்கும், பயம் இல்லாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிற சில காரியங்களை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலம், ஒரு பலசாலி பயப்படுவானா? ஒரு பலசாலி பயப்படுவானா? என்ன பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அவனை காட்டிலும் பலத்துல குறைவானவர்களை பார்த்து பயப்பட மாட்டான். ஒருவேளை அவனை காட்டிலும் ஒரு பலவான் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை பற்றி அவனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யும். சரிதானா? ஆமா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். துஷ்ட மனிதர்களுக்கு பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம மரித்தால் அடுத்த நிமிஷம் நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால பயத்துக்கு நாம் விலகியே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த உலகத்துல பயத்தினாலேயே நிறைய பேர் செத்து போயிடுறான். இந்த ஏதாவது விஷ பூச்சி கடிச்சிச்சுன்னா வைங்களேன், பயந்தா உடனே அந்த விஷம் ஃபாஸ்டா மேல ஏறும். ஏன்னா பயந்துட்டா நம்முடைய ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிக்கும். அது ஃபாஸ்டா அடிக்கிறதுனால ரத்தம் ரொம்ப ஃபாஸ்டா சுழல ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா. அந்த நேரம் ரத்தத்துல ஏறின அந்த விஷம் சீக்கிரமா தலைக்கு ஏறிடும். ஆபத்து சீக்கிரமா வந்துடும். ஆனா பயம் இல்லாமல் நம்ம இருந்தா அது மெதுவாதான் போகும். இப்போ பயம் மனுஷனை கொன்று விடும்.
பயம் இன்றைக்கு நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில அது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பயத்திற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மாறாக ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார், அன்பை தந்திருக்கிறார். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, மூணாவது தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். எனக்கு ஒரு தம்பி தெரியும், பைக்ல போயிட்டா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது, அதனால பைக் எடுக்க மாட்டான். நம்ம முதலமைச்சருடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பழக்கமானவர். முதலமைச்சருடைய காலத்தில் அவங்கெல்லாம் பிள்ளைகளா இருக்கும்போது ஒன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, இன்னைக்கும் 1008ல அவங்க இருக்கிறாங்க. அந்த அங்கிள் பாத்தீங்களா, அவங்களுடைய பிள்ளைகள் யாருக்குமே சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஈவன் நம்ம முதலமைச்சருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு, ஒன்னா கிரிக்கெட் விளையாடினவங்க, ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் ஓட்ட தெரியாது. அவர் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு பேர பிள்ளைகள்லாம் எடுத்தாச்சு, சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவங்க ஃபேமிலி யாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஏன்னா மவுண்ட் ரோட்ல, மெயின் ரோட்ல வீடு, பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டினா வெளியே போனா ஏதாவது நடந்துரும் சொல்லி அவங்க அப்பா சைக்கிள் கூட சொல்லி கொடுக்கல. இப்ப இவர் எப்படி இருக்கிறாரு, இவரும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. இந்த நேரத்துல தான் எனக்கு அவர்களோடு தொடர்பு வந்துச்சு. அவங்களுடைய மாமனாரும் நானும் ஒன்னா வேலை செய்தோம், அப்படி எனக்கு அவங்களோட தொடர்பு. அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நான் பிடிச்சி சத்தம் போடுவேன். இவரும் சொல்வார், இல்ல மெயின் ரோட்ல இருக்கும் பிரதர், ஏதாவது பிள்ளைகளுக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவரை சத்தம் போட்டு, நீங்க இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஒரு பதவியில இருக்கிறவங்க நீங்களே இப்படி பயந்துட்டு இருந்தா பிள்ளைகளுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் தங்கச்சி மகன் இவங்களுக்கு எல்லாம் சொல்லி சைக்கிள் கத்துக்க வச்சேன். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் பைக்ல போகுதுங்க, கார்ல போகுதுங்க. அப்போ அந்த பயம் என்பது ஒரு நல்ல காரியத்தை கூட நம்ம கற்றுக்கொள்ளாமல் நம்மை தடுத்து விடுகிறது. பயத்திற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு தெளிந்த புத்தியை ஆண்டவர் நமக்கு தருவார் என்றால் பயத்திற்கு இடமே இல்லை. ஆமா, ஐயோ குழந்தை பிறக்கும் போது ரொம்ப வலிக்கும், பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தை பெத்துக்காம இருந்தா, அப்போ வாழ்க்கையில இந்த பயம் என்பது நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்மை தடுத்து விடுகிறது. ஆகவே பயத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுல போய் காக்ரோச்ச கைனால பிடிப்பீங்களா? பிடிச்சு சாகடிக்க முடியுமா? அடிக்கலாம், ஒண்ணும் செய்யாது. காக்ரோச் ஒண்ணும் செய்யாது. அதுக்காக பாம்பு போய் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே, ரைட். தேவன் நமக்கு சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார். என்னோடு கூட பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சீரியா என்கிற ஒரு பெரிய நாடு இருக்கிறது. அது அருகில் இருப்பதுதான் இஸ்ரவேல் என்கிற தேசம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற ஒரு அருமையான இடம்தான் அந்த இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம் அல்லது. அந்த தேசத்திற்கும் இவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த சீரிய நாட்டிற்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். நீங்க ராஜாக்களுடைய புஸ்தகம், நாளாகம புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 நாட்டுக்கும் எப்பொழுதும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சீரிய நாட்டு ராஜா எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்தை நம்ம அடிமையாக்கி அவங்கள நம்ம ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆகாப் என்கிற ஒரு ராஜா மரித்து போகிறான். அவனுக்கு பின்பதாக யோராம் என்கிற அவனுடைய மகன் ஆட்சிக்கு வருகிறான். சரிதானா? அந்த ஆகாப் ராஜா ஆட்சி செய்த நாட்களிலேயும் யோராம் ஆட்சி செய்த நாட்களிலேயும் எலிசா என்கிற தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து வருகிறார்.
இது சரித்திரம் நீங்க வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இந்த சீரியா நாட்டு ராஜா பெனதாத் அவனுடைய பெயர். அந்த பெனதாத் நினைக்கிறான், எப்படியாவது இந்த யோராம் ராஜா, இவன் இளமையானவன், இப்பதான் அவங்க அப்பா செத்த பிறகு இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறான், இவன் என்ன பண்ணணும், நம்ம இப்போ யுத்தம் பண்ணா ஈஸியான பண்ணிடலாம், பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ எப்படி யோசிக்கிறான்னா, தேசத்து மேல யுத்தம் பண்ண வேண்டாம், இந்த யோராம் ராஜாவை என்ன பண்ணிடணும், பிடிச்சுக்கணும். அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரவேல் தேசம் நம்முடைய வசம் வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த யோராம் ராஜாவை மட்டும் பிடிக்கிறதுக்கு பல யுக்திகளை அவன் பயன்படுத்துகிறான். ஆனா இவன் என்ன யுக்திகளை பயன்படுத்தினாலும் யோராம் மாட்டவே இல்லை, தப்பி தப்பி போயிடுறான். இந்த ராஜாவுக்கு ஒரே என்ன சொல்றது, மண்ட கொடைச்சல் அப்படின்னு சொல்லிக்கலாமே. அவன் யோசிக்கிறான், நான் இவ்வளவு சீக்கிரட்டா பிளான் பண்றேன், ஆனா யாரோ ஒருத்தங்க இங்க இருந்து என்னுடைய பிளான் எல்லாம் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்குத, யாரோ வேவு பார்க்கறாங்க அப்படின்னு இவனுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன பண்றான்னா, தன்னுடைய தேசத்தினுடைய எல்லா பிரதானிகளையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்லுகிறான், யாரோ ஒருவர் நான் இங்க பிளான் பண்றத பக்கத்து நாட்டு இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜா யோராம்கிட்ட போய் சொல்லி கொடுத்துடுறாங்க, அதனால நான் எந்த விதத்துல பிளான் பண்ணாலும் என்னுடைய பிளான் படி ஒண்ணுமே நடக்கலையே, அவன் தப்பிடுறானே எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பிரதானி சொல்லுகிறான், 11ஆம் வசனம், இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரதானி சொல்லுகிறான், ராஜாவே நீங்க நினைக்கிற மாதிரி நம்மள இருக்கிற யாரும் உளவாளியா செயல்படவில்லை. ஏன்னா பழைய காலத்துல பாருங்க, எல்லா நாட்டிலையும் உளவாளி வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் நாடுகளுக்கு நாடு அந்த உளவாளி இருக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் சில உளவாளிகள் இருப்பாங்க. சில நேரங்கள்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அது நம்ம நாட்டில் உள்ள உளவாளிகளும் பாகிஸ்தான்லையும் மற்ற நமக்கு எதிர் நாட்டுகளில் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அங்கேருந்து அங்குள்ள சீக்கிரட்டெல்லாம் நமக்கு அனுப்பிட்டு தான் நம்ம நாட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. அவங்க நாட்டிலேருந்து இங்கேயும் ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. இல்லை, ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உளவாளிகள், ஸ்பைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். இந்த உளவாளி என்பவன் கூட இருந்துட்டே குழி பறிக்கிறவன், சரிதானா? அதுதான் ராஜாவுக்கு ஒரே சங்கடமாக இருக்கு. உடனே கேட்கும் சொல்ற, அப்படி யாரு இல்ல ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே, பள்ளி அறையிலனா ஸ்கூல் ரூமா இல்ல, பள்ளி அறை அப்படின்னு சொன்னா பெட்ரூம், நம்முடைய பெட்ரூம். நம்ம சீக்கிரட்டாக உங்க பெட்ரூம்ல வச்சு நீங்க பேசினா கூட யாருக்கு தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். யாருக்கு அப்ப தெரிய வருது? அந்த அவன் சீக்கிரட்டா பிளான் பண்றது எலிசாவுக்கு. எலிசாவுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஆண்டவர் கூட நேரடி தொடர்புல இருக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லா காரியங்களும் அவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த பெனதாத் ராஜா எப்படி தன்னுடைய சீக்ரெட் பிளான் எல்லாம் அவன் திட்டம் பண்ணுகிறானோ அதை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தி விடுகிறார்? எலிசாவுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். எலிசா அதை போய் யோராம் ராஜாவுக்கு சொல்லி விடுகிறான். ராஜா தப்பிக்கிறார். இதுதான் நடைபெற்று வருகிற ஒரு காரியம். இத சொன்ன உடனே இந்த ராஜா உடனே என்ன பண்ணுகிறான்? அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவன் எங்க இருக்கிறான் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக யாரை கொண்டும் ஆண்டவரால செயல்பட முடியும். ஹல்லேலூயா. இங்க எலிசா மூலமாக யோராம் ராஜாவை ஆண்டவர்
பாதுகாக்கிறார், எதிரியுடைய கரத்திலிருந்து பாதுகாக்கிறார். இப்போ அப்படி சொன்ன உடனே ஒரே இரவோடு இரவாக தோத்தான் என்கிற இடத்துல இருக்கிற எலிசாவை கைது பண்றதுக்காக ஒரு நாட்டுடைய முழு ராணுவமும் அனுப்பப்படுகிறது. ஒரு நாட்டுடைய முழு ராணுவம் எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகம், இதுதான் அன்றைக்கு படைகள். முழு ராணுவத்தையும் அனுப்பிட்டான். இரவோடு இரவாக அந்த தோத்தான் என்கிற அந்த இடத்துல இருக்கிற எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் ராணுவம். வெளியும் போக முடியாது, உள்ளவும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எலிசாவோடு கூட அவனுடைய வேலைக்காரன் இருக்கிறான். இவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி என்கிறவனும் அங்க இருக்கிறாங்க. இந்த கேயாசி காலையிலே எழுந்திருந்து வீட்டை திறந்து வெளியே வர்றான். வெளியே வரும்போது இந்த சேனைகளை பார்க்கிறான், ராணுவ வீரர்களை பார்க்கிறான், குதிரைகளை பார்க்கிறான். இதை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற காரியம்தான் 15ஆம் வசனம். வாசிங்க யாராவது ஒருத்தர். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகிறான். இதோ இஸ்ரவேலும் ஆணைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். ஐயோ என் ஆண்டவனே. ஆமா, அந்த ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். ஆபத்து வருகிறது, ஐயோ என் ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேற வழியே இல்லை, தப்பிப்பதற்கு வழி இல்லை, எஸ்கேப் ஆறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு ஓடி வரா. ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். ஆனா வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார் 16 வசனத்துல, அதற்கு அவன் பயப்படாதே. அன்றைக்கு ராணுவ வீரர்களை குறித்த ஒரு பயம் கேயாசிக்குள்ள இருந்தது. இந்த ராணுவ வீரர்கள் நம்மை பிடித்து போய் கொண்டு போய் விட்டால் என்ன செய்வது? அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்மளை அடிமையா வச்சிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா எலிசா தீர்க்கதரிசிக்கு நான் அங்க போனாலும் பயம் இல்லை, இங்க இருந்தாலும் பயம் இல்லை. இங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறேன், அங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறேன். அந்த மனநிலை அவனுக்கு இருந்ததுனால எலிசாவுக்கு பயம் இல்லை. கேயாசிக்கு அந்த மனநிலை இல்லாததுனால அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஏன் மரணத்தை குறித்த ஒரு பயம் இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கிறது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மரணத்தை குறித்த பயம் இருக்கு. நெப்போலியன் பெரிய ராஜா, இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்தவன். ஆனா அவனுக்கு ஒரு மரண பயம். மகா அலெக்சாண்டர் ஹிஸ்டரியில் நம்ம படிச்சிருப்போம். இந்த முழு உலகத்தையும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தவன், பெரிய பராக்கிரமசாலி தான். ஆனா அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்த நேரத்துல மரணத்தை குறித்த பயம் அவனுக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை தவிர, பரலோக நிச்சயம் இருக்கிறவர்களை தவிர, அல்லது ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறவர்களை தவிர வேற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரண பயம் என்பது நிச்சயமாக உண்டு. 2018 எனக்கு 19 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த டைமில், ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்ச பிறகு ஒவ்வொருத்தராக பார்க்க வர்றாங்க. பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட உடனே ஜீவனை கொடுத்தா ஊழியம் செய்ய போகிறோம், ஆமாம், இல்லைன்னா பரலோகத்துக்கு வர போகிறேன், எவ்வளோதான், 2ல் 1. ஆனால் வர்றவங்க எல்லாருமே பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லியே பயத்தை உருவாக்கிடுவாங்க போல் இருக்கு. ஆமாம், ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயம் நம்ம அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க கண்ணை மூடுனா அங்க கண்ணை திறப்போம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்துல தான் பாடு, கஷ்டம், வேதனை, துன்பம் இல்லையா? ஆனா அங்க போயிட்டா அது இல்லவே இல்லை. அப்படி அந்த மனநிலை இருக்குன்னா நம்ம பயப்படவே மாட்டோம். அப்போ எலிசாவுக்கு அந்த மனநிலை இருக்கிறதுனால அவனுக்கு பயம் இல்லை. அவன் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, இல்ல அங்க போய் அடிமையா வச்சாலும் பரவாயில்ல.
அப்படி பயந்தா இந்த வேத புத்தகம் நமக்கு இவ்வளவு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. நிறைய நிருபங்களை பாருங்க, அதிகமான நிருபங்களை பவுல் ஜெயிலுக்குள்ள வச்சுதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் வராது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த வசனத்தை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இதை உங்க மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணிடணும். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கேயாசி பாருங்க, ஐயோ என் ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் என்று அவ பயத்துல அவ ஓடி வருகிறான். ஆனால் இந்த எலிசா ரொம்ப பொறுமையாக கேஷுவலா சொல்லுகிறார், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது உண்மையா? ஆமேன். எப்படி ஆமேன்? இது உண்மையா? எலிசா சொல்லுகிற இந்த ஸ்டேட்மெண்ட், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்றாரே, இது உண்மையான வார்த்தையா? இந்த எலிசாவோடு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த வேலைக்காரன் கேயாசி மட்டும்தான் இருக்கிறான். இவர் ஒரு வயசான கைவன், நம்ம பாசையில சொல்லணும்னா இல்ல, ஒரு வாலிபன், 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுகிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். அவர்களோடு கூட இருக்கிறது யாரு இருக்கிறா? ரதங்கள் இருக்கிறது, குதிரை இருக்கிறது, வீரர்கள் இருக்கிறாங்க, ஒரு ராஜா, ஒரு நாட்டுடைய ராஜாவுடைய சப்போர்ட் இருக்குது, பெரிய ஒரு திரள் கூட்டம். ஆனால் இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறாரு, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுகிறாரே, இது உண்மையான வார்த்தையா? ஆமாவா இல்லையா? எப்படி ஆமா இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் எப்படி இல்லைன்னு கேட்டிருப்பேன். ஆமா, இப்ப ஆமான்னு சொல்லிட்டீங்க. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் இவரோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம்தான் அப்படின்னு நீங்க ஆமான்னு சொல்லிட்டீங்களே, எப்படி ஆமா? புரியல? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். வெரி குட், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் பரமசேனை. அவர் நினைச்சா ஒரு லேகியோன்னா 2000க்கு மேல ஒரு தூதனை அனுப்புனா போதும் நமக்கு. ஆமா, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல, அந்த நம்பிக்கை இந்த எலிசாவுக்கு இருந்தது. ஆனால் யாருக்கு இல்ல? கேயாசிக்கு இல்ல. ஆகவே கேயாசி பயப்படுகிறான், அந்த நம்பிக்கை உடைய இந்த எலிசா பயப்படவில்லை. அந்த ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? என் தேவனுக்கு எல்லாம் தெரியும், என் தேவன் என்னை பாதுகாப்பார், என் தேவன் என்னை வழி நடத்துவார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படி என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் பயம் வரவே வராது. சாது சுந்தர் சிங் திபெத் நாட்டில் இருந்து ஊழியம் செய்துட்டு இமயமலை வழியா அவர் நடந்து வர்றாரு. இமயமலை ரொம்ப குளிர், பனி கட்டில தான் நடந்து வர வேண்டும். அதுல நடந்து வருகிறவர்கள் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி தூக்கி கொள்வார்கள். இப்ப கொஞ்ச நேரம் நான் ஒருத்தரை தூக்கி சமந்தேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன தூக்கி சுமப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒருத்தரை தூக்கி சுமக்கும் பொழுது நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்டா இருக்கும், சூடா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உரசும் பொழுது ஹீட்டு கிடைக்கும், இல்லைன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ எப்படி அவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், உடம்பு ஜில்லுன்னு ஆச்சு, இனி அவனால பழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ சாது சுந்தர் சிங் சொல்றாரு, எப்பா அவன் சாக போறான்ப்பா, அவரையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், தூக்கிடுவோம், அவனுக்கு உயிர் கிடைக்கும். ஆனா அவன் சொல்றான், ஐயா நீங்க வேற, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய பாடு, நீ ஒரு சாது, ஒன்னிய போய் நான் இவ்வளவு நேரம் கூட வந்த பாரு, அவனுக்காக ஏன் உயிரை விடுறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
இவர் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு அந்த மனிதனை, செத்து கொண்டிருக்க அந்த மனிதனை தூக்கி தோள்ல போட்டு கஷ்டப்பட்டு அந்த பனி பாறையில நடந்து போய் கொண்டே இருக்கிறாரு. போகிற நேரத்துல பாக்குறதா, முன்னாடி தூக்க மாட்டேன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் செத்து கிடக்குறான். அந்த பனியில அவன் செத்து போயிட்டான். இவர் கொஞ்சம் தூரம் அவனை தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் பனி இல்லாத ஒரு இடத்துக்கு போன பிறகு தனித்தனியாக நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய கால் சறுக்கி அந்த பனி மலையிலிருந்து அப்படியே உருண்டு 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 கீழே வர்றாரு. கீழே வந்து ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல அவர் விழுறாரு. விழுந்து கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய கரடி, நல்லா முடியா இருக்குதான், கருப்பு முடி. ஆமா, இந்த கரடிட்ட மாட்டிக்கிட்டேனா, இது பனி கரடியா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அப்படியே அவர் யோசிக்கிற நேரத்துல அந்த முடிய ஒரு கை விளக்குது. பார்த்தா அது கரடி அல்ல, ஒரு வயதான ஒரு மனிதன். அந்த மனிதன் அப்படியே தலையசைச்சு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. நல்ல இதமான ஒரு நேரம், நிறைய காரியங்களை அவர் கேட்கிறாரு. அப்போ சாது சுந்தர் சிங் இந்த பயத்தை குறித்து, ஏன் சிலர் மரணத்தை குறித்து பயப்படுகிறார்கள், ஏன் சிலர் மரணத்தை குறித்து பயப்படவில்லை என்கிற கேள்வியை அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த வயதான முனிவர் சொல்லுகிறார். அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யோவான் சொல்றாங்க, அப்படி ஒன்னொன்னா சொல்றாங்க, அது நமக்கு தெரியல. அப்போ அவர் சொல்றாரா, இப்போ நம்ம ஆவிக்குள்ள ஆகி நம்ம ஒரு தேசத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லண்டன் என்கிற இங்கிலாந்து தேசத்திற்கு அவர்கள் தங்களுடைய ஆவியில போகிறத இந்த சாது சுந்தர் சிங் பார்க்கிறார். அப்போ அப்படி போயிட்டு அவர் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுடைய பாடியில நின்று அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறத ஒரு தரிசனத்துமா அது நேரடியா போய் பார்த்தாங்களேன்னு தெரியல, அது காட்டுறாங்களாம். காட்டும் பொழுது அங்க ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை பேரு மேகி அப்படின்னு கூடுவாங்க. அந்த பிள்ளை சாகிறதுக்கு இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை எந்திரிச்சு சொல்றா, நீங்க யாருமே அழாதீங்க, நீங்க யாருமே அழாதீங்க. எதுக்காக அழறீங்க? நான் சந்தோஷமான அங்க நான் மேல போறேன், பரலோகத்துக்கு போறேன். என்னைய கூப்பிடுறதுக்கு தேவ தூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சான். அந்த பிள்ளை பேசுறது சாது சுந்தர் சிங் காதுல கேக்குது. அவரும் பார்க்கிறார், எல்லாரும் உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அழாதீங்கன்னு சொல்லுது அந்த பிள்ளை. என்னை கூப்பிடுறதுக்காக ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறார், என்ன வர சொல்றாங்க, யாரும் அழாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே செத்து போயிடுது. அந்த பிள்ளையுடைய ஆத்மாவை அப்படியே மேல போகுது. பாருங்க, இது அவர் பார்த்தது. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தா அங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான குடிகாரன். அவன் கிறிஸ்தவன். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. கிறிஸ்தவ பெயர் இருக்குது, ஆனா அவன் மரித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பயங்கரமான மரண ஓலை, ஐயோ ஐயோ என்று கதறுகிறான். அப்போ கதறுகிறத பார்க்கும் பொழுது மேல இருந்து நிறைய கருப்பு தூதர்கள், பிசாசு அவனை இழுத்துட்டு போறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. எப்போ உயிர் போகும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவன் பார்த்த உடனே, ஐயோ இவங்க கூட நான் போக மாட்டேன், இவங்க கூட நான் போக மாட்டேன்னு கத்துறானா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் அவங்க அந்த இமய மலைக்கு விடுறாங்க. அப்போதான் அந்த முனிவர் சொல்றாராம் சாது சுந்தர் சிங் கிட்ட, இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அந்த பெரியவன் கிறிஸ்தவன் தான், ஆனா இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய மரணம் எப்படி இருக்கிறது பாருங்க. மரணத்தை குறித்து அவன் பயப்படுகிறான். ஆனா ஒரு சின்ன பிள்ளை, 12 வயசு நிரம்பிய ஒரு சிறு பிள்ளை, மரணத்தை குறித்த பயம் அவளுக்கு இல்லை. பாருங்க, ஆண்டவர் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் இந்த எலிசாவை போல நம்ம சொல்லலாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் சாதாரணமான தேவனா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஏன் நம்ம எதிர்காலத்திற்காக பயப்பட வேண்டும்? ஏன் நம்ம பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டும்? ஏன் நம்ம மற்ற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டும்? எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம்,
இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன்வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.